பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். ஒரு நித்தியமான ஒரு மேலான ஒரு வாழ்க்கை தேவன் வைத்திருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் நாமத்தினால் வருந்தி தாழ்த்தி என்னை கூப்பிடும் பொழுது நான் சமுத்திரத்தில் ஆழத்திருக்கிற பொக்கிஷத்தை கொடுத்து எடுத்து கொடுக்கிறவராயிருக்கிறேன். APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on Jebam TV. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, இன்று உங்கள் தியானத்திற்கென்று தேவன் எனக்கு தந்த வசனம், for our meditation and concentration, the word from God. யோபு என்னும் பக்தனுடைய வாழ்க்கையிலே அவன் அறிந்து கொண்டதை கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார். The Lord going to teach you what Job understand in his life. யோபுவின் புஸ்தகம் 23 அதிகாரம், Chapter 23. யோபு 23 3, 4, 5 ஆகிய 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 3, 4 and 5. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பாருங்கள், Look at that. யோபு Job, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக சேர்ந்து, அவருடைய ஆசனம் அதாவது சிங்காசனத்துக்கு முன்பாக அவர் உட்கார்ந்த இடத்திற்கு முன்பாக சென்று வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாக வைத்து காரியத்தை ரூபிக்கிற வார்த்தையினால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுகிறேன். பலத்த கைகளை தட்டி இன்னும் உற்சாகத்தோடு. யோபு பிரதியுத்தமாக தேவனை பற்றி கேட்கும்போது சொன்னான், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்கிற வழிமுறைகள் எனக்கு அறிந்தால் நலமாயிருக்கும் என்றார். அவருடைய ஆசனத்துக்கு முன்பு என்னுடைய எல்லா காரியத்தையும் சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தையினால் என் வாயை நிரப்பிக் கொள்ளுவேன் என்றார். ஆனால் அதிலே 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படியுங்கள். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. அவன் தேவனிடத்திலிருந்து மறுமொழியான ஒரு பதிலை எதிர்பார்க்கிறான். He is expecting a reply from God. அவரிடத்திலிருந்து வருகிற மறுமொழிகளை நான் கேட்டு உணர்ந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். I would hear the reply of God and I will perceive it. இன்றைய காலையில் எழுந்துகிறோம், morning waking up, தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்கிறோம், doing our duties. அதன் பிறகு நம்முடைய வேலை ஸ்தலத்துக்கு போகிறோம், going to the work spot, அங்கும் வேலைகளை செய்கிறோம், working heavy. ஆனால் தேவனுடைய மறுமொழி என்ன என்று என்றைக்காவது உங்கள் வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? Do you ask this question, what is the reply from God for my life? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அவர் எனக்கு கொடுக்கிற மறுமொழி என்று சொல்லுகிறார். He said the reply from God for me. அதன் அர்த்தம் என்ன? நான் பேசும் பொழுது அவர் எனக்கு மறு வார்த்தை மறுமொழியாக அதுக்குரிய பதிலை எனக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறான். When I speak, he will give reply. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah to God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். நீங்கள் ஒரு பிள்ளையிடத்தில் பேசும்போது பிள்ளை அதற்கு பதில் கொடுக்கிறது. When you speak to a child, it will reply to you. மனைவி கணவனிடத்தில் பேசும் அதுக்குரிய பதில் வருகிறது. When wife speak to husband, he will reply. மற்றவரிடத்தில் நீங்கள் பேசும்போது பதில் வருகிறது. Speak to others, they will give reply. அந்த பதில் நல்லதாக இருக்கும், கெட்டதாக இருக்கும், விரோதமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், துரோகத்தனமாக இருக்கும். Whether it is good or bad, what it may be. ஆனால் இந்த வேத பகுதிகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது, if you look at this passage, நான் அவரிடத்திலிருந்து வருகிற மறுமொழிகளை கேட்டு அதை உணர்ந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். I would receive the word of God and I will perceive the word of God. நமக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், மறுமொழி என்று சொல்லுகிறார். He is a God to give reply.
என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நீங்க தமிழ்ல பேசும்போது அவர் ஹிந்தில பேச மாட்டார். When you speak Tamil, he will speak. நீ ஹிந்தில பேசும்போது அவர் கன்னடத்துல பேச If you மாட்டார். speak Hindi, he will not speak in நீ Kannada. அவரிடத்தில் பேச வேண்டும், என்னுடைய காரியம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்தில் நீ மறுமொழியை நீ எதிர்பார்க்க வேண்டும். You should expect a reply from God when you offer prayer unto God. என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து சொல்லுகிறது பேர் மறுமொழி அல்ல. It's not a reply what happened some years back. ஒரு மனுஷன் தேவனிடத்திலே மறுமொழிகளை பெறாத வரையிலும் அவனுடைய வாழ்க்கை எப்பவுமே ஒத்த கொம்பில் இருக்கிறது போல இருக்கும். Unless get reply from God, their life is restless life. அதாவது ஒத்த கொம்பிலே ஒருவன் நிற்கிறது போல இருக்கும். Hanging on a tree. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே நமக்குடைய மறுமொழி, நமக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்று அந்த மறுமொழிக்கு அவரை பார்த்து தெய்வீக ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். In a spiritual love, we should attain the divine experience from God and pursue the word, reply from God. ஏறத்தாழ 45 வருஷமாக நான் தேவனோடு நடந்து அவர் எனக்கு அறிவிக்கிறதை கேட்டு அந்த மறுமொழி என்னிடத்தில் வருகிற மறுமொழியை தான் நான் ஜனங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். Approximately 45 years I am walking with God. I am saying what the reply from God to his people. மத்தவனுடைய காரியத்தை பார்ப்பது என்னுடைய வேலை அல்ல. My duty is not to see others' work. அதே போல உன்னுடைய வேலை, ஆண்டவரே இன்று இரவு நான் படுத்து உறங்குகிறேன், எனக்கு மறுமொழி தாரும், என் ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? Today night I am going to finish my prayer. Where is my blessings? What is your reply? என்னுடைய சந்தோஷம் எப்படி வருகிறது? Where is my joy? ஏன் எனக்கு இந்த தடைகள் இருக்கிறது? Why such a hurdle? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு மறுமொழி கொடுப்பேன். The Lord says, I will give reply. நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்துக்குரிய பதிலை நான் உனக்கு I தருகிறேன். will give reply about your expectations and மறுமொழி வராத வரையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலே இரண்டு நினைவோடு கூட குந்தி குந்தி நடக்கிறவளாய் இருப்பாய். unless reply from God, you will be halting between too many opinions. ஒரு பக்கம் புருஷன் இல்லாத ஒன்றை சொல்லும்போது இருக்குமா என்கிற எண்ணத்தை பிசாசு சொல்ல ஆரம்பித்து விடுவான். One side you will believe the false allegations. மனுஷனுக்கு இருக்கிற ரெண்டு மைண்ட்ல ஒன்று இது நடக்காது என்று சொல்லும். மாம்சத்துக்குரிய மைண்டை நீங்கள் செலவிடுவீர்களானால் ஒன்றுத்துக்கும் உதவாமல் போய்விடுகிற ஒரு பிண்டம் போல் மாறிவிடுவீர்கள். If you follow the intellectualism, you will be lost. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவன் மறுமொழி கொடுக்கிறவராய் இருக்கிறார். God is a God to give answer. இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவாகிய யோசபாத் Josabat one could rule திடீரென்று Israel. எல்லாரையும் வரவழைத்து சொன்னான். He invite every people. என்ன சொன்னான்? What does he say? கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது ஒருவன் இருக்கிறானா என்று கேட்டான். Here there is any prophet of God to enquire from God. அந்த நேரத்தில் In that time, எலியாவின் கைக்கு தண்ணீர் பார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறான் என்று Elisha, the son of Shaphat, one could pour out water to the hand of Elijah. இந்த சாப்பாத்தின் குமாரன் நீங்க நினைக்கிறது போல ஒரு சாதாரண மனிதன் அல்ல. He was not an ordinary person. ஒரு பெரிய பண்ணையாருடைய மகன். He was a person of the richest 12 person. ஏறுமாடுகளை பூட்டி உழுத ஒரு பெரிய செல்வந்தனுடைய மகன். He was a son of a richest one. அவன்தான் அவனை பற்றி அவன் சொல்லுகிறான். He said about him. என்ன சொல்லுகிறான்? எலியாவின் கைக்கு தண்ணீர் பார்த்து சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறார் என்று சொல்லி ராஜாவுக்கு மறுமொழியாக அவன் ஊழியக்காரன் சொன்னான். The servant gave answer to the king. Here a person is there, one could pour out water to Elijah. அப்பொழுது ராஜாவுக்கு மறுமொழி கொடுப்பது ராஜாவின் ஊழியக்காரன் அங்கே இருந்தான். The servant of God was there to give reply to the உடனே king. ராஜா யோசித்தான். Immediately king இஸ்ரவேலின் ராஜா யோசித்தான். King of Israel. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. தேசத்திலே ஒரு தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கான மறுமொழிக்குரிய வசனம் சொல்வதற்கான வார்த்தைகளுக்குரியதான ஒரு மனிதன் இருக்கிறான் என்று ஒரு ராஜா மறந்திருக்கிறான். King forget a person is there to give reply and share the word of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேசத்திலே ஒரு விதமான அசுத்த வல்லமைகள் பலமாக இறங்க போகிறது இந்த மாதத்திலே. In this month, some unclean spirits will roaming on this earth. அதை யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தருடைய வல்லமை எங்கே என்று தேடும் பொழுது ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற மறுமொழிதான் அந்த வல்லமையை அழித்துவிடும். To fight against the powers of darkness, we need a reply from God. It will destroy the உனக்கு powers. விரோதமாய் சத்துரு செயல்படும்போது உன்னை பாதுகாப்பதற்காக உனக்கு ஒரு மறுமொழியை தேவன் வைத்திருக்கிறார். To preserve yourself before your adversaries, there is a reply from God for you. நீ பதில் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று உன்னுடைய மனசாட்சிக்குரிய விரோதமான செயல்களை உன்னுடைய ஒரு மைண்ட் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. If you knowing not the plan of God, your conscience will lead you, guide you towards the distraction. அதை பவுல்
எழுதும்போது ஒரு பெரிய ஆவிக்குரிய சபைக்கு சொன்னான். When Paul said to the spiritual church, ஆகையால் சகோதரரே, உங்களை ஆவிக்குரியவன் எண்ணி பேசக்கூடாமல் மாம்சத்துக்குள்ளே குழந்தைகளாய் இருக்கிறபடினாலே குழந்தைகள் என்று பேசி உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். I should not think about you as a spiritual one. I think you are a baby, so I am giving a milk. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். அங்கே ராஜா யோசபாத்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அவனுடைய அனுபவத்திலே அவன் அறியாத வாழ்ந்தபடினால்தான் அவன் யாராவது இருக்கிறார்களா என்று அவன் தேட ஆரம்பித்தான். Here Jehoshaphat is searching a person because the situation is troubled, so seeking the plan of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று தெளிவாய் கவனித்து பாருங்கள். அப்பொழுது ராஜாவின் ஊழியக்காரன் ஒருவன் மறுமொழி கொடுக்கிறான். One of the servant of the king replied to him. என்ன மறுமொழி கொடுக்கிறான்? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் எலிசா இருக்கிறான் என்றார். Yes, there is a person named called Elisha who could pour out water to the hand of Elijah. அந்த மறுமொழியின் உணர்வை அறிந்து ராஜா சொல்லுகிறான், அங்கேதான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்றான். The king said he had the word of God. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். Our God is a speaking God. பேசாத கல்லோ மரமோ மட்டையோ கல்லோ கிடையாது. He is not a stone or tree or wood. நான் உங்களுக்கு சிலவற்றை இன்னும் அழகாக உங்கள் அருகே கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். I delight to bring Christ nearby. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய ஆண்டவர் மறுமொழி கொடுப்பார், அதை உணர்ந்து கொள்ளுவேன் என்று யோபு சொன்னது போல ஆண்டவர் எனக்கு மறுமொழி தருவார் என்று நீ விசுவாசிப்பாயானால் day to life. As Job said, if you perceive the word of God in your day to day life, உன்னுடைய பதிலை அவர் உனக்கு சொல்லுவார். He will give your answer. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உதாரணத்திற்கு கல்யாணம் ஆன உடனே சில குடும்பத்தார் சொல்லுவாங்க, எப்படிமா இருக்கிற லைஃப் எப்படின்னு கேட்பாங்க. After the marriage the people will நல்லா போகுதுன்னு சொல்லுவோம். Yes, we are. அதன் பிறகு அவங்க எதிர்பார்க்கிறது நிறைவேறும் போது மற்றவர்கள் தூஷணமான வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பார்கள். Expectation fail, they will speak ill about you. காரணம் என்ன? அவர்கள் மறுமொழியை தேவனிடத்தில் தேடாமல் இருக்கிறதுனால. They are not seeking reply from God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, நன்றாய் கவனித்து பாருங்கள். Listen. ஆவிக்குரிய அனுபவம் என்பது spiritual experience நீங்களும் நானும் நினைக்கிறது போல அல்ல. It is not our limit. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters, ரெண்டு விதமான அனுபவம் இருக்கிறது. There is two type of experience. ஒன்று மாம்சத்துக்குரிய அனுபவம், முடிவிலே ஒன்றுமில்லாமல் போய்விடும். Fleshy experience will be fail. ஒன்று பரிசுத்த ஆவி தேற்றரவாளன் சத்திய ஆவிக்குரிய அனுபவங்கள். Experience of the comforter and the spirit. இயேசு சொல்லும்போது சொன்னார், When Jesus நான் said, பிதாவிடத்தில் பெற்றவை கேட்டவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். What I pursue from Father, let me declare it. பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்க என்று சொல்லுகிறார். Thank you Father, you are hearing me. அப்போ மறுமொழியை நம் அன்றாட வாழ்க்கையிலே வேதாகமத்திலிருந்தோ அல்லது தனிப்பட்ட ஜெபத்திலிருந்தோ, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய மறுமொழி என்ன? Day to day life we should pursue reply from God, whether holy book or மறுமொழிக்குரிய அனுபவம் நம்மிலே இருக்குமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். If we have the experience to hear the reply of God, we are blessed. 1 சாமுவேல் 20:3 அவருடைய மறுமொழியின் வல்லமையை பற்றி சொல்லுகிறது. Samuel chapter 20 verses 3. 1 ராஜாக்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் அவருடைய மறுமொழியின் வல்லமையை பற்றி சொல்லுகிறது. Even First Kings also says. 1 ராஜாக்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் அந்த மறுமொழி அறிவிக்கப்படுகிற விதத்தை பற்றி சொல்லுகிறது. First Kings 12 verses 9 says about the reply of God. எஸ்ராவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் அவருடைய மறுமொழியுடைய அடக்கத்தையும் அதனுடைய வல்லமை பற்றி சொல்லப்படுகிறது. Ezra chapter 5 verses 5 says about the reply from God. நெகோமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் அவருடைய மறுமொழியை பற்றி சொல்லுகிறது. Nehemiah chapter 6 verses 4 says about the நெகோமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் அவருடைய மறுமொழியின் வல்லமையை பற்றி அங்கே அறிவிக்கப்படுகிறது. Nehemiah chapter 8 verses 4 says. ஆனா இந்த இடத்திலே In this case வேதம் சொல்லுகிறது, நான் அவரிடத்தில் மறுமொழியை கேட்டு உணர்ந்து கொள்ளுவேன், அவர் எனக்கு சொல்வதை அறிந்து கொள்ளுவேன் என்று யோபு சொன்னார். Job said, I will hear the reply from God and I will pursue it. ஒரு நித்தியமான ஒரு மேலான ஒரு வாழ்க்கை தேவன் வைத்திருக்கிறார். The Lord appoint a glorious life for us. அந்த வாழ்க்கைக்கு தான் நீ விசுவாசித்து அவரிடத்தில் மறுமொழியை பெற்றுக்கொள்ள வேண்டும். Faithfully expect reply from God for that life. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், My people, those who wear my என் name, நாமத்தினால் வருந்தி தாழ்த்தி என்னை கூப்பிடும் பொழுது in my name if they நான் சமுத்திரத்தில் ஆழத்திருக்கிற பொக்கிஷத்தை கொடுத்து எடுத்து கொடுக்கிறவராய் இருக்கிறேன். I am a God to take the treasures from the deep of the ocean. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுகிறாராம். If he who
do my commission, Father God will honor. அப்போ தேவன் நமக்கு வைத்திருக்கிற மறுமொழி என்ன? So what is the reply of God? கற்புள்ள கன்னிகையாகி கிறிஸ்துவிடத்திலே உங்களை கொண்டு போய் ஒரு மனவாட்டியாய் சேர்ப்பதற்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன். தேவன் எனக்கு மறுமொழி தருவார் என்று நீ காத்திருப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை எட்டாத உயரத்தில் கொண்டு வைத்துடுவார். If you waited for the Lord for the reply, the Lord will set you in a secured above place. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. நீங்கள் எக்ஸாம் எழுதும் பொழுது When you writing your நீங்கள் எழுதிவிட்டு examination, போய் வருகிறீர்கள். your exam, மறுமொழிக்குரிய பதில் திருத்துகிறவன் சரியா திருத்துனா நீ தப்பிச்சிடுற. if the correction is perfect, you are saved. தப்பா எழுதிட்டாலும் மார்க் குறையாகும் போது டென்ஷன் ஆயிடுற. If the correction is wrong, you இன்றைக்கு ஒரே ஒரு காரியம் தான், one thing, என்னுடைய வாழ்க்கையில மறுமொழி பாஸ். in my life, reply will come from God. ஃபெயில் ஆகவே கூடாது. No fail. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. ஹalleluya. Praise God. எல்லாவற்றுக்கும் பதிலாக ஒருவர் இருக்கிறார், மறுமொழி கொடுக்கிற அவர்கிட்ட போ. There is a person is there to give reply. அவரை தேடு. Seek him. அவர் நோக்கி பாரு. Look unto him. இன்னைக்கு எனக்கு மறுமொழி வரும். Today my reply will இன்றைக்கு come. எனக்கு வரும். Today my reply will நீ come. உன் விசுவாசத்தினாலே உன் ஆகாரத்தை தண்ணீரிலே போட்டுவிடு, அவைகள் பிறகு நாட்கள் சில சால சென்ற பிறகு அதன் ஆசீர்வாதத்தை காண்பாய் என்று சொன்ன ஆண்டவர். Through the faith you spread out your food on the water and you will see the reward. ஆவிக்குரிய அனுபவத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஆண்டவருடைய மறுமொழியை காத்துக்கொள்ளாதவன் கேட்காதவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள If முடியாது. you not perceive the reply from God, they will always lame in their spiritual ஒரு life. அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, இன்னையிலிருந்து மறுமொழி ஆண்டவர்ட்ட கேட்கணும். மறுமொழி ஆண்டவர்ட்ட கேட்போம். இல்லனா இந்த வசனத்தை கொண்டு போய் அப்படியே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரல இதே தியானிப்போம். Otherwise we will meditate this word. அப்படி தியானித்து பார். You should do it. நல்ல கவனிங்க. Listen. சாயங்காலத்திலே In evening time, வனாந்தரத்திலே the wilderness, அம்மா இல்ல, no mother, இவன் தனியா போய் தியானம் பண்ணானா. individually prayed. தியானம் பண்ணிட்டு சாயங்காலத்தை திரும்பி பார்க்கறான், 10 ஒட்டகத்துல ஒரே ஒரு லேடி வருது. And the bride is coming on the யாரு? camel. Who is she? ரெபெக்கா. Rebecca. தியானத்துல வருது. From the prayer. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். மறுமொழி அவர் கொடுக்கும் பொழுது அதை உணர்ந்து கொள்ளுவேன் என்று யோபு சொல்லுகிறார். Job said, when the Lord give reply, I will pursue it. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அதைத்தான் நெகோமியாவின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசிக்கலாம். நான் முடிக்க போகிறேன். 2 verses 18. என் தேவனுடைய கரம் என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறது என்றும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளை ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றார்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். தங்கள் கைகளை முதலாவது நல்ல கவனிங்களே, திடப்படுத்தினார்கள். They prepared their hands for the good work. கர்த்தருடைய வேலைக்கு தங்களை திடப்படுத்தினார்கள். To do the commission of God. கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களுக்கு திடப்படுத்தினார்கள். To do the blessings of God. பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து. From the heavenly God. வாசிக்கலாம். ஓரோனியனான ஆம் சன்பல்லாத்து அம்மோனியனானிய தோபியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியனான கேஷேமும் இதை கேட்ட பொழுது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ இல்லையோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா, பலத்த கைகளை தட்டி ஹalleluya, அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ மறுமொழி தேவனிடத்திலிருந்து வருமானால் உன்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் கைகூட பண்ணுவார். If the reply comes from God, you will be successful. ஏன் உனக்கு கை கூடல? Why it is not success? உனக்கு மறுமொழி இல்ல. No answer from God. மறுமொழி வரல. Answer not. மறுமொழி கிடைக்கல. Answer not it. நீங்கள் விசுவாசித்தால், if you believe, உங்களுடைய எல்லா காரியத்தையும் for your all deeds, அவர் மறுமொழியாக to the பரலோகத்தின் தேவன் heavenly God சொல்லுவாராம். சந்தோஷமா கைகளை தட்டி joyfully. நம்முடைய தேவன் மறுமொழி கொடுக்கிற தேவன். Our God is a God to give reply. நமக்குரிய பதில் அவர்கிட்ட இருக்கு.
Our answer, it is in him. அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது You have to pay your attention to எத்தனை this. அனுபவங்களை பற்றி வெளிப்படுத்துகிறது. It's revealed about many experiences. ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன செய்தார்? What does Apostle போப்பா Peter? பட்டணம் என்கிற ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தார். He went to Joppa. அந்த பட்டணத்திலே போப்பா பட்டணத்திலே அவர் உபவாசித்து ஜெபிச்சிட்டு இருக்கிறார். He was fasted on that city and prayed. திடீரென்று ஞான திருஷ்டி அடைந்தார். Suddenly get to the spiritual ஞான realm. திருஷ்டி அடைந்த உடனே Spiritual அவர் realm. ஆவிக்குள்ளாய் பிரவேசிக்கிறார். Get to the spiritual realm. அப்பொழுது Then 4 முளைகள் கட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய துப்பட்டா, ஒரு பெரிய கம்பளத்திலே ஒரு கூண்டு போல இறங்கி வந்தது. there was a big cage covered by 4 corners came down அதிலே from heaven. 4 காலுள்ள ஜீவன்களும் பறவைகளும் மற்ற எல்லா ஜீவன்களும் இருந்தன. Birds of the air, birds of the field abode on that cage. அப்பொழுது ஒரு சத்தம் உண்டானது. There was a sound. பேதுருவே, Peter, எழுந்து அடித்து புசி என்று சொல்லி rise up and hit and eat. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இவர் உபவாசித்து ஜெபிச்சிட்டு இருக்கிறார். He was in fasting. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5 முதல் வாசிக்க நாம் Acts கேட்போமாக. chapter 11 verses 5 onwards. நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்த கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஞான திருஷ்டி அடைந்து ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை ஒரு கண்டேன். தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால் அது என்னவென்றால் 4 முளைகளும் 4 மூலைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியை போல கட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி எங்க வந்தது. இருந்து இறங்குச்சா? வானத்திலிருந்து இறங்குதாங்க. It has came right down to. நல்லா கவனிக்கணும். இவன் பட்டினியா உபவாசம் பண்ணிக்கிறான். He was fasting and நைனா உபவாசம் முடிச்சா இவருக்கு என்ன வேணும்? after the fasting he need to. என்ன வேணும்? What he need? சாப்பாடு வேணும். To food. தலைவர் உபவாசம் முடிக்கும் போது பிசாசு வந்து நின்னுட்டான். When Jesus finished the fasting, demon came. அவன் என்ன கேட்டான்? இந்த கல்லுகளை அப்பமாக்க. அப்பமாக்கும். அப்பால போ சாத்தான். Get behind me, மனுஷன் Satan. அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, Man shall தேவனுடைய வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அந்த வாக்கியத்தை வாசிக்கவில்லையா? உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்கலையா? Man shall not live by bread alone, but every word proceedeth from the mouth of God. பிரியமான மகனே, மகளே, Children, beloved children. பரலோகத்தின் தேவனிடத்தில் தரிசனங்களை காண்கிறான். He attained a vision from a heavenly God. அது ஒரு கூடாக இறங்கி வருகிறது. It is like a nest. அதிலே 4 காலுள்ள ஜீவன்கள் இருந்தது. All the பறவைகள் இருந்தது. வாசிப்போம். all food animals. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற பொழுது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் ஆண்டவரே, அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமானதை யாதொன்றையும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனது இல்லை. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஒரு காலம் என் வாய்க்குள் போனதில்லை, அசுத்தமானதை, அந்தகாரமானதை, அவிசுவாசமானதை என் வாய்க்குள் விட மாட்டேன் என்று சொன்னார். Unclean has ever entered my mouth. அப்படினா இந்த செய்தியின்படி அசுத்தமான ஒன்றையும் உன் வாயினாலே அறிக்கையிடாதே. So according to this word, don't confess any unclean from your mouth. விசுவாசம் இல்லாத வார்த்தை அறிக்கையிடாதே. Faithless words. விசுவாசத்தை அறிக்கையிடு. Confess your faith. என் இயேசு இதை செய்வார் என்று அறிக்கையிடு. என் கர்த்தர் நடத்துவார் என்று அறிக்கையிடு. அறிக்கையிடு. அதுதான் உனக்கு மேலான ஒரு அனுபவ சீயோன். It is a Zion. It will bring above experience. இந்த அனுபவத்தை தான் கர்த்தர் சொன்னார். This experience only the Lord யோபு said. சொன்னான், As Job அவர் said, மறுமொழி எனக்கு கொடுப்பார், அதை கேட்டு நான் உணர்ந்து he கொள்ளுவேன் will give என்றார். reply and I will pursue it. வாசிக்கலாம். இரண்டாம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லி கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. Praise God. பலத்த கைகளை Let தட்டி us clap. ஹalleluya Hallelujah. சொல்றார். Lord said, மறுமொழி answer from God. பதில் இல்லன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. Without answer there is no Christian life. அந்த மறுமொழி நமக்கு வருமானால் When the reply comes, நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும், whatever you do shall prosper. நீ தொடுவதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், Whatever you do shall நீ prosper. விரும்பினதெல்லாம் உனக்கு தருவார், Fulfill your desires. நீ வாஞ்சித்ததை தருவார். Fulfill your desires. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. மறுமொழி. Reply. அவரிடத்திலிருந்து மறுமொழியை கேட்டு நீ உணர்ந்து கொள்வாயானால் உன்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Hear reply from God and pursue the
reply from God, the Lord is mighty to bless you. அதைத்தான் சாலமன் அரசன் சொன்னார். That's what King Solomon said. நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அத்தியாயத்தில் Proverbs chapter 22 20வது வசனங்களை வாசிப்போமா? verses 20. நீதிமொழி 22:20. சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும் கைகளை தட்டி வராலையா சொல்லு பார்க்கலாம். ஹalleluya. Praise God. எப்படி மகனே? சத்திய வார்த்தையை மறுமொழியாக சொல். Replay the word of truth. எல்லாம் பைபிள்ல தான் இருக்கு. Everything recorded in the Bible. இத தவிர நான் வேற எங்கேயும் பேச மாட்டேன். I never go out from the scripture. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, சத்திய வார்த்தையை மறுமொழியாக சொல் என்றார். give a replay from the word of truth. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சத்தியத்தில் புதைத்து வைத்திருக்கிறார் மறுமொழியா. Blessings of God hidden into the word of truth. சத்திய வசனத்தை அவர் யதார்த்தத்தோடு கூட தெளிவாக்கி வைத்திருக்கிறார். Very clearly the Lord stored the word of truth in the அவைகளில் Bible. நமக்கு வேதம் சொல்லுகிறது. The Bible says, என் அருமையான கர்த்தருடைய children பிள்ளைகளே, of God. யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை யாவரும் எடுத்துக் கொள்ளலாம். Exodus 19th 19 வசனத்தை வாசிப்போமாக. verses 19. எக்கால சத்தம் எக்கால சத்தம் வர 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 மிகவும் பலமாய் தொனித்தது. மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. மோசே தேவனிடத்தில் பேசினானாம். Moses spoke to God. கர்த்தர் மறுமொழியாய் அவனிடத்தில் பேசினாராம். The Lord spoke and God answered him with மறுமொழி thunder. கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். பக்கத்துல கை சொல்லுங்க, என் ஆண்டவர் மறுமொழி My கொடுப்பார். God will give reply என்னுடைய ஆசீர்வாதத்தை for my blessings. எனக்கு கொடுப்பேன் என்று You give me. மறுமொழி He சொல்லுவார். give answer. மறுமொழி சொல்ல கையை You கொடுத்து reply. சொல்லுவாங்க. எப்படி கொடுப்பாரு யாருக்கா தெரியுமா? You know how he give அதை reply? தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தரித்திரத்தை காண மாட்டீர்கள். You will never see poverty if you know. ஓசியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் Hosea chapter 2 21வது வசனத்தையும் verses 21 22வது வசனத்தையும் verses 22 23வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்க முடிக்கிறேன். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்காலத்திலே நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். பக்கத்துல கை சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்றாரு, வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. Praise the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. ஆமென். Amen. ஆமென். Amen. அது பூமிக்கு மறுமொழி கொடுக்குதான். Here heavens will give answer to the earth. வாசிக்கலாம். பூமி ஆம். தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். கை தட்டி ஒரு அல்லேலூயா. Praise God. Glory. Amen. எதுக்கு? திராட்சை கையை பிடி சொல்லியா. Wine, பக்கத்துல கை பிடி சொல்லியா. திராட்சரசம், திராட்சரசம், எண்ணெய், அப்புறம் தானியம். ஆமென். Grain. நீ வர்ற பஞ்ச காலத்துல இது மூணுக்கும் கன்ஃபார்மா உனக்கு கிடைக்கும். I mean you can get these three blessings. 100% கிடைக்கும். 100%. மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. பாருங்க, வானம் பூமிக்கு மறுமொழி கொடுக்குதான். Heaven gives பூமி answer to the earth. தானியத்திற்கும் திராட்சரசத்திற்கும் திராட்சரசத்திற்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகளில் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. Praise God. அந்த 23ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாத இருந்தாலும் சரி நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். நான் நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என்னை தேவனே என்பார்கள் என்றார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை இதுவரை பதில் உனக்கு பதில் தருவார். Maybe you are unanswered, he will give answer. விசுவாசித்தால் எழுந்து நிற்பாயாக.
பைபிள் எடுத்துக்கொண்டே எழுந்து நில். Take up your Bible and stand. பைபிள் எடுத்துக்கொண்டே எழுந்து Take up your Bible. நில். எனக்கு அவர் மறுமொழி He'll give கொடுப்பார். answer to me. நான் அவருடைய ஜனம். I am his people. அவர் மறுமொழியை கேட்டு நான் உணர்ந்து அடைவு கொள்ளுவேன் I என்றார். will hear the reply and I will understand. இன்றைக்கு நான் and perceive it. தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். Saying as a prophecy. எந்த அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களை தேடி வந்தியோ உன்னை பார்த்து சொல்லுகிறார், மறுமொழி உனக்கு சீக்கிரத்தில் நல்ல ரோடு நான் போடுவேன், அதுக்கு முன்பு இதை எல்லாம் உனக்கு செஞ்சு நிறைவேற்றுவேன், உன் வாஞ்சை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறேன். What things you may expect from God, he will fulfill you in all cases. Are you believe? நம்புறீங்களா? Are you believe? நம்புறீங்களா? நீ வெட்கப்பட மாட்டே, நம்பு. You shall not be You are ready to you? ஆயத்தமா You received. பெற்று